ஹலோ நண்பா, 48 லாஸ் ஆஃப் பவர் இந்த புக்கை பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த புக்கில் 48 சாப்டர்ஸில் 48 லாஸை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பவருக்கு ரிலேட்டடான லாஸ் தான். இந்த லாஸ் எல்லாத்தையுமே ஆத்தர் ராபர்ட் கிரீன் ஹியூமன் லைஃப் ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கலாக நடந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப நெப்போலியன் போனாபார்ட், குவீன் எலிசபெத், சன்சு இந்த மாதிரி இந்த உலகத்தில் எந்தெந்த மனுஷங்க கிட்டலாம் பவர் அதிகமாக இருந்ததோ அவங்க எல்லாரையும் ஸ்டடி பண்ணி நம்ம என்னென்ன விஷயங்களை கற்றுக்கணும், எப்படி மனுஷங்களை டீல் பண்ணணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த புக்கை எழுதி நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த புக்கை படிக்கிறது மூலமா லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு பர்சனல் கரிஸ்மா இருக்கணும், எப்படி மற்ற மனுஷங்களை மேனிபுலேட் பண்ணணும், எப்படி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறவங்க கூட ஸ்ட்ராட்டஜிக்கா பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கணும், நம்மளை பத்தி மற்றவங்களுக்கு எப்படி அதிகமா தெரிஞ்சுக்காம இருக்கணும்ன்ற மாதிரி ஆர்ட் ஆஃப் டிசெப்ஷனையும் மனிபுலேஷனையும் இந்த புக்ல சில லாஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த புக்ல இருக்க லாஸுக்கு நிறைய கிரிட்டிசிசம் கிடைச்சாலும் இதை நம்ம ஓப்பன் மைண்டடா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு மாடர்ன் டேல இருக்கிற ஹியூமன் இன்டராக்ஷனோட காம்ப்ளெக்ஸ் டைனாமிக்ஸை நம்மளோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் சக்சஸ்க்கு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க எந்த டிலேவும் இல்லாம ஒன் பை ஒன்னா இந்த 48 லாஸை பத்தி இப்ப பார்ப்போம். லா நம்பர் 1, நெவர் அவுட்ஷைன் த மாஸ்டர். ராபர்ட் கிரீன் என்ன சொல்றாருன்னா, பிசினஸா இருக்கட்டும், ஒர்க் லைஃபா இருக்கட்டும், இல்ல எந்த ஆர்கனைசேஷன் விஷயமா இருந்தாலும் எப்பயுமே உங்களை விட அதிகமான போஸ்ட்ல இருக்கிறவங்க இல்ல உங்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்கவங்க கிட்ட நீங்க அவங்கள விட புத்திசாலின்னு காமிச்சிக்க கூடாது. ஆனா அதே நேரத்துல ஓவரா பாராட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவுல கரெக்டான பேலன்ஸை ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க உங்க திறமையை அவங்க கிட்ட போஸ்ட் பண்ணி காட்டும் போது உங்களை விட ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணக்கூடாது. ஆனா அதுக்கு பதிலா அவங்க தான் பிரில்லியன்ட் ஆனவங்கன்னு அவங்க ஃபீல் பண்ற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க கையில அவங்களோட பவர் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க பிரான்ஸோட கிங் லூயி 14 எக்ஸாம்பிள் இப்ப சொல்றேன் பாருங்க. கிங் லூயி 14 ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எடுப்பாரு. யாரையும் கேட்கணும், யார்கிட்டயும் அப்ரூவல் வாங்கணும்னு நினைக்க மாட்டாரு. அவருக்கு பிரைடுன்ற ஃபீலிங் ரொம்ப அதிகமா இருந்தது, ரொம்ப தலகணமும் இருந்தது. அது மட்டும் இல்லாம அவரு ரொம்ப ஒரு அட்டென்ஷன் சீக்கரா இருந்தாரு. அதாவது அவர் பண்றதை எல்லாருமே பார்க்கணும், எல்லாருமே பாராட்டணும். ஆனா அவர் கண்ணு முன்னாடி மத்தவங்களும் சூப்பரா பண்றாங்கன்னு பாராட்டுறது அவருக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன் அப்படி சொல்றேன்னா, 17th செஞ்சுரியில இவரோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிக்கோலஸ் ஃபுக்கே நிறைய பணத்தை செலவு பண்ணி ஒரு சூப்பரான மாளிகையை ரெடி பண்ணாரு. அந்த மாளிகை பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் அட்ராக்டிவாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பிரைம் மினிஸ்டர் பொசிஷனே வேணான்னு நிறுத்திட்டாங்க. ஆனா இவர் பிரைம் மினிஸ்டர் ஆக ஆசைப்பட்டதுனால ஏதாவது பண்ணி ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணிடணும், நம்மளோட தேவையை அவருக்கு புரிய வைக்கணும்னு ஒரு பிளான் ரெடி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண நினைச்சாரு. இதை பண்ணா நம்மள ராஜா பிரைம் மினிஸ்டர் ஆக்கிறதுக்கு கன்சிடர் பண்ணுவாருன்னு நினைச்சாரு. இதனால கிங் லூயி 14 இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அவர் கட்டின அந்த மாளிகையில ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாரு. அதுல நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை இன்வைட் பண்ணி அவருக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ் நெட்வொர்க் எல்லாம் ராஜா கிட்ட காட்டி இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அவரு நம்மளையும் ஒரு பெரிய ஆளுன்னு கன்சிடர் பண்ணி நமக்கு கொடுக்க வேண்டிய போஸ்டிங்க கொடுப்பாருன்னு நினைச்சாரு. இப்படி அவரோட நெட்வொர்க் அண்ட் பாப்புலாரிட்டியை காமிச்சு இப்படி ஒரு பெரிய பார்ட்டியை நடத்தி காமிச்சிட்டோம்னா நம்மளும் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு தகுதியான ஆளுன்னு ராஜா நம்புவாருன்னு நினைச்சாரு. ஆனா அந்த பார்ட்டியில இவர் ரொம்ப பாப்புலரா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால அவரே அறியாம அவரோட மாஸ்டரா அவுட் ஷைன் பண்ணதுனால இவர் நினைச்சது நடக்கவே இல்லை. ஏன்னா அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லாருமே ராஜாவை பத்தி பெருமையா பேசாம அவரோட பினான்ஸ் மினிஸ்டர் பத்தி பெருமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ராஜாக்கு நிக்கோலஸ் ஃபுக்கேட்டை பார்க்கும்போது அவருக்கு இன்செக்யூரான ஒரு ஃபீலிங் வந்ததுனால அந்த பார்ட்டிக்கு அடுத்த நாளே நாட்டோட கஜானால இருந்து இவர் தங்கம் இதெல்லாம் திருடிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான கேஸ்ல அவரை பிடிச்சிட்டாங்க. இந்த பொய்யான கேஸ் அவர் மேல பழியா போட்டு 20 வருஷம் அவரை ஜெயிலே அடைச்சு வச்சுட்டாங்க. இதனாலதான் ராபர்ட் கிரீன் இந்த லால எப்பயுமே மாஸ்டரை அவுட் ஷைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா தெரிஞ்சீங்கன்னா அவங்கள உங்களே அறியாம இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வச்சுட்டீங்கன்னா அவங்க அந்த பொசிஷன்ல இருக்கிறதுனால உங்களை ஈஸியா இருக்கிற இடம் தெரியாம மாத்திடுவாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. சோ பெரிய பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கிறவங்க கிட்ட கேர்ஃபுல்லா நடந்துக்கணும்ன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. லா நம்பர் 2, நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் டு யூஸ் யுவர் எனிமீஸ். இந்த செகண்ட் லால ஆத்தர் நம்ம ஃப்ரெண்ட்ஸா கன்சிடர் பண்றவங்கள நம்பலாம், ஆனா ரொம்ப நம்ப கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா ஹிஸ்டரியில பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கிறவங்க விழுந்ததை பாத்தீங்கன்னா அவங்க கூடயே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப நம்பிக்கையை வச்சவங்க தான் அவங்கள கவுத்து விட்டுருப்பாங்க. அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சதுனால அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நம்ம கூடயே இருக்காங்க ஆனா அவங்க மட்டும் அந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஜெலஸ் ஃபீலிங் இந்த மாதிரி நம்ம கூட வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அதிகமா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அதே நேரத்தில் நீங்க யார்கிட்டயாவது இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா இல்ல இதுக்கு முன்னாடி அவங்கள நீங்க எனிமையா கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கள வேலைக்கு வச்சுக்கிறது மூலமா இல்ல உங்க சரௌண்டிங்ஸ்ல அவங்களோட பிரசன்ஸ் இருக்கிறது மூலமா அவங்க உங்க ப்ரீவியஸ் எனிமையா இருந்ததுனால மற்ற எல்லாரை விடையும் அவங்க மேல எல்லாருக்குமே ட்ரஸ்ட் கம்மியா இருக்கும். இதனாலேயே அவங்க லாயலா இருக்க ட்ரை பண்ணுவாங்க.
நீங்களும் உங்களை சுத்தி எனிமீஸை வச்சிருக்கும் போது அலர்ட்டா இருக்க ஆரம்பிப்பீங்கன்னு சொல்றாரு. ரிலாக்ஸ்டாவும் கேர்லெஸ்ஸாவும் இருக்க மாட்டோம்னு சொல்றாரு. சோ நம்மளோட எதிரிகளை விட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் எப்பயுமே கொஞ்சம் அதிகமா ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாரு. இதை இன்னும் நல்லா புரிய வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாரு. 9th செஞ்சுரியோட மிடில் டைம்ஸ்ல பிசன்டீன் எம்பையர்ல மைக்கேல் 3 வந்து பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருந்தாரு. அவரோட ஃப்ரெண்ட் பெசிலியஸ் மேல ரொம்ப அதிகமா நம்பிக்கை வச்சதுனால இந்த செகண்ட் லால சொல்ற மாதிரி நிறைய பெயினை ஃபீல் பண்ணாரு. இவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னா, மைக்கேல் வந்து இந்த குதிரை எல்லாம் கட்டி வைப்பாங்க பாருங்க, ஸ்டேபிள்ஸ், அதை வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி விசிட் பண்ணாரு. அப்போ அடக்க முடியாத ஒரு ஹார்ஸ் வந்து அதை கட்டி வச்ச இடத்துல இருந்து தப்பிச்சு ரொம்ப வேகமா வந்துட்டு இருந்தது. இதனால மைக்கேலோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த நேரத்துல பெசிலியஸ் தான் மைக்கேல அந்த சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்தினாரு. தைரியமா பெசிலியஸ் வந்து அந்த சிச்சுவேஷன்ல மைக்கேல காப்பாத்தினதுனால இது அவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி வெறும் ஒரு ஹார்ஸ் ட்ரெயினர் பொசிஷன்ல இருந்த பெசிலியஸை இமீடியட்டா ஹெட் ஆஃப் த ஸ்டேபிள்ஸ்ன்ற பொசிஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு. அவருக்கு நிறைய கிஃப்ட் அது இதுன்னு அப்பப்போ ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. இதனால ஈஸியா கஷ்டமே படாம பெரிய லெவல்ல பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு பெசிலியஸ் வந்து உட்கார்ந்துட்டாரு. இந்த இடத்துல அவரை உட்கார வச்சதுக்கு அப்புறம் அவரு அதுக்கு கிரேட்ஃபுல்லா இல்லாம இன்னும் பேராசைப்பட்டு பவருக்கு ஆசைப்பட்டு அவர் இந்த பொசிஷன்ல கொண்டு வந்த மைக்கேலையே சாவடிச்சிட்டாரு. பவர்ஃபுல் பீப்புள் எப்படி வேலை செய்வாங்க, எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்ற எல்லா விஷயத்துக்கான ஆக்சஸை மைக்கேல் வந்து பெசிலியஸ்க்கு ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டதுனால அவர் உயிரே காப்பாத்தின ஃப்ரெண்டுன்னு நினைச்சதுனால அந்த ஃப்ரெண்டாலேயே அவரோட உயிரை இழந்துட்டாரு. பெசிலியஸ்க்கு பவர் வந்து ஈஸியா கிடைச்சதுனால எல்லாமே மைக்கேல் கிட்ட இருந்து ஸ்பூன் ஃபீட் மாதிரி வந்ததுனால இதெல்லாம் நானே அச்சீவ் பண்ணேன்ற மாதிரி ஒரு நினைப்புல பெசிலியஸ்க்கு ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. பெசிலியஸ்க்கு மைக்கேல் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் மைக்கேல் அவரோட பெரிய பொசிஷன்ல இருக்கிறத பார்த்து ஜெலஸா ஃபீல் பண்ணி பேராசைப்பட்டு அந்த பவர் அண்ட் பொசிஷனுக்காக அவரை கொலை பண்ணிட்டாரு. ஸோ எப்பயுமே நீங்க ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்கிறீங்கன்னா உங்க எல்லா சீக்ரெட்ஸையும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ரூ நேச்சரை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பிசினஸ் மேனா இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுத்து பாருங்க. அவங்களோட உண்மையான நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களா இல்ல உண்மையிலேயே உங்களோட பெனிஃபிட்காக தான் நடந்துக்கிறாங்களான்னு நிறைய விஷயங்களை உங்களால ஃபைண்ட் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஸோ சிச்சுவேஷன்ஸை பெட்டரா ஹேண்டில் பண்றதுக்கு ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸையும் செப்பரேட்டா வச்சுக்கோங்க. பிசினஸ் அண்ட் ஒர்க்கை செப்பரேட்டா வச்சுக்கோங்க. பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருந்தீங்கன்னா அந்த விஷயம் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொரு ப்ரோ டிப் என்னன்னா, பிசினஸ்ல உங்களுக்கு யாராவது எனிமீஸ் இருந்தாங்கன்னா அவங்கள ஃப்ரெண்ட்ஸா மாத்திக்க ட்ரை பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸை க்ளோஸா வச்சுக்கோங்க. ஆனா ஒர்க் ரிலேட்டடான விஷயங்கள்ல எனிமீஸை இன்னும் க்ளோஸா வச்சுக்கோங்க. நம்பர் 3, கன்சீல் யோர் ட்ரூ இன்டென்ஷன்ஸ். இன்னைக்காவது ஒரு ஆர்மி ஜெனரல் வந்து அவங்களோட ராணுவ ரகசியங்களை எனிமி கிட்ட கொடுப்பாங்களா? கண்டிப்பா இல்ல. அதை சீக்கிரட்டா தானே வச்சிருப்பாங்க. அதே மாதிரி போர்னு அனௌன்ஸ் பண்ணி சண்டை போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கணும்னு ஆத்தர் சொல்றாரு. இதனால நம்மளோட ட்ரூ இன்டென்ஷன்ஸை மறைக்கிறதுக்கு நம்மளோட நாக்க கட்டுப்படுத்தியே ஆகணும்னு ஆத்தர் இந்த சாப்டர்ல நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாரு. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சோம்னா மோஸ்டா கேர்லெஸ்ஸா எல்லார்கிட்டையும் சொல்லிடுவோம். ஆனா நிறைய நேரங்கள்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நமக்கு தெரியவே தெரியாது. சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப வெகுளித்தனமா எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசிட்டோம்னு வைங்களேன், அவங்களுக்கு நம்ம மேல இருக்க ரெஸ்பெக்ட் அண்ட் பயம் போயிடும். இதனால நம்ம பேச்சுவார்த்தையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்த மனுஷங்க நம்ம கிட்ட இருந்து என்ன கேட்க நினைக்கிறாங்களோ அதை தான் அவங்க கிட்ட சொல்லணும். ரொம்ப ஓப்பனாவும் வெகுளியாவும் இருந்து எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரி பேசிட்டீங்கன்னா உங்க மேல இருக்க ரெஸ்பெக்ட் அண்ட் பயம் போயிடும். அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் பயம் போனதுனால உங்களோட பவரை நீங்க இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதனால நீங்க ஒரு ஆட்டு மந்த கூட்டத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த கூட்டத்தில் போய் உங்களோட புத்திசாலித்தனத்தை காட்டக்கூடாது. நீங்க இருக்கிற குரூப்ல எல்லாருமே எப்படி நார்மலா பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நீங்க அவங்க முன்னாடி பிஹேவ் பண்ணணும். நேச்சுரலா அவங்க கூட்டத்துல பிளெண்ட் ஆகணும். ஆனா நீங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை உங்களுக்குன்னு இருக்கிற ஆசைகளை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு செக்மேட்னு சொல்ற நேரத்துல தான் எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு திறந்த புத்தகம் மாதிரி உங்களை பத்தி எல்லாமே தெரியும், யார் வேணாலும் உங்களோட சீக்ரெட் அண்ட் பிளான்ஸை தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க ஓப்பனா இருந்துட்டீங்கன்னா ஒன்னு நீங்க அந்த குரூப்ல இருக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் கட்டாயத்தோட இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்க, உங்க கேங்ல யாருமே படிக்க மாட்டாங்க, ஜாலியா வெளியே சுத்தி படம் பார்க்கறதுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுப்பாங்கன்னா அந்த குரூப்ல போய் இனிமே நான் நல்லா படிக்க போறேன், காலையில எழுந்து ஒர்க் அவுட் பண்ண போறேன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், உனக்கு தெரியுமா அவன் இதெல்லாம் பண்றானா அப்படி இப்படின்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே உங்களை கலாய்க்க ஆரம்பிச்சு வளரவே விட மாட்டாங்க. பட் நீங்க எதுவுமே சொல்லாம நீங்க பண்ண வேண்டிய ஒர்க் அவுட் அண்ட் ஸ்டடி செஷன்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட பாடியில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் தெரியும் போது அதே நேரத்தில் உங்களோட எக்ஸாமோட ரிசல்ட்ஸும் வரும்போது நம்ம கூட தான் சுத்திட்டு இருந்தான் எப்படி ஆயிட்டான் பத்தியா அப்படின்ற விஷயம் வந்து உங்க மேல இருக்க பயத்தையும் மரியாதையும் அதிகப்படுத்தும். இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் ஓரளவுக்கு காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அப்பையும் நீங்க இந்த தேர்ட் லாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களோட ட்ரூ இன்டென்ஷன்ஸை கன்சீல் பண்றது உங்களுக்கு நிறைய இடங்கள்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல ஒன்னும் சொல்லாம உங்களோட ஒப்பீனியனை கொடுக்காம இருந்தீங்கன்னா, ஒரு பிளாண்டான ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோட இருந்தீங்கன்னா நீங்க பண்ணணும்னு நினைக்கிற காரியங்களை உங்களால ஈஸியா பண்ண முடியும். நீங்க எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் எனிவே எல்லாருக்கும் தான் தெரிய போகுது. சோ இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுங்க, அளவா பேசுங்க, உங்களை பத்தி எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் ரிவீல் பண்ணாதீங்க. நீங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை முடிச்சிட்டு அனௌன்ஸ் பண்ணுங்க. அந்த விஷயம் வந்து உங்களை ரெஸ்பெக்டபிளாகவும் பவர்ஃபுல்லாகவும் மாற்றும்.
ஸோ இதுதான் 48 லாஸ் ஆஃப் பவரோட ஃபர்ஸ்ட் ஃபியூ லாஸ். இன்கேஸ் நீங்கள் இந்த புக்கோட டீடைல்டு அனிமேட்டட் சம்மரியை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி ஏஇ புக் கிளப்போட மெம்பர் ஆகிறது மூலமாக உங்களுக்கு 48 லாஸ் ஆஃப் பவரோட டீடைல் சாப்டர் வைஸ் சம்மரி மட்டும் இல்லாமல் திங்க் அண்ட் க்ரோ ரிச், மிராக்கிள் மார்னிங்ஸ், ரிச் டாட் புவர் டாட், த சைக்காலஜி ஆஃப் மணி, த அல்மனக் ஆஃப் நேவல் ரவிகாந்த், அட்டாமிக் ஹேபிட்ஸ், ஹுக்டு, ஹவு டு பில்ட் ஹேபிட் ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமான புக்ஸோட டீடைல் சாப்டர் வைஸ் சம்மரிஸோட ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு புக்கை நீங்கள் படிக்காமலே டீட்டெயிலாக சாப்டர் வைஸ் அனிமேட்டட் சம்மரிஸாக உங்களால் பார்க்க முடியும். அதில் இருக்க லைஃப் சேஞ்சிங்கான வேல்யூபிள் நாலேஜை உங்களால் கெயின் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஏஇ புக்குன்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்கணும், நீங்கள் நாங்கள் பண்ணுற மாதிரி அனிமேஷன் வீடியோஸை எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களோட இந்த ஏஇ பண்டில் பேக்கேஜில் என்ரோல் பண்ணலாம். இதில் எங்களோட ஒயிட் போர்டு அனிமேஷன் கோர்ஸும் புக் கிளப்போட மெம்பர்ஷிப்பும் half the priceக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணி இந்த மாதிரி அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களோட யூடியூப் சேனல்ஸில் அனிமேஷன் வீடியோஸை அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து நம்மளோட வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலில் நம்ம ஆல்ரெடி பார்த்த சைக்காலஜி ரிலேட்டட் வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பாருங்க. எங்களை நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஃபாலோ பண்ணுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.